டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் ரிலேட்டபிளா நம்ம லாஸ்ட்டா அப்டேட் பண்ண வீடியோவுல நெறைய பேர் வந்து ஒரு சில அ டவுட்ஸ் வந்து அவங்க கமெண்ட்டா குடுத்திருந்தீங்க. ஸோ அந்த ஒரு சில டவுட்ஸுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சில கிளாரிஃபிகேஷன் நான் குடுக்குறேன். ஸோ அதுல அதிகமா கேட்ட ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்டின்னா, ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இப்போ வந்து ரீசென்ட்டா முடிஞ்சது. அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ ஆக்சுவலா வந்து டென்டேட்டிவ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் ரிசல்ட், அதுக்கப்புறம் ஃபைனல் கீ பிளஸ் டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் மாசம் கன்ஃபார்மா அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. டிஆர்பி வெப்சைட்லயே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இத பத்தி நீங்க வந்து வொரி பண்ணிக்க வேண்டாம். இது வந்து நெறைய டேட் தள்ளி போகும் போல. ஸோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ செப்டம்பர் மாசம் இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதே மாரி நெறைய பேர் கேட்டது, காமன் டெட் எல்லாரும் எழுதுறதுக்கான ஜெனரலா வைக்கிற ஒரு டெட் எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா காமன் டெட் எக்ஸாம் இந்த வருஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் லெஸ். ஸோ ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காமன் டெட் எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஸ்டடீஸ அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ எப்ப வேணாலும் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா, அத வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாள்லாம் தள்ளி போகாது. எப்படி இருந்தாலும் நியூ ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் இயர்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காமன் டெட் எக்ஸாம் எப்ப ப எப்ப வந்து நடக்கும் அப்படின்றத கண்டிப்பா அப்பதான் நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, காமன் டெட் எக்ஸாம் இந்த இயர்ல எண்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ மேபி டிசம்பர் மந்த் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் குடுக்கலாம். டிசம்பர் மந்த்ல எந்த எந்த டேட்ல வரும் அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. மேபி இதனுடைய எக்ஸாம் வரணும் அப்படின்னா, டிசம்பர் மந்த் அப்படி இல்லன்னா ஜனவரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காமன் டெட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா? மார்க் ரெடியூஸ் அப்படின்ற விஷயம் மார்க் ரெடியூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து லெஸ் தான். ஓசி கேண்டிடேட்டுக்கு மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னா, இது வந்து இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன படி மார்க் கம்மி பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் கொஞ்சமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதர் கேட்டகரிஸ் ஆல்ரெடி வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? 75 மார்க்கு. அதே பேட்டர்ன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்லயும் இதே மார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ண போறாங்க. அதுல எதுவும் மாற்றம் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி எதுவும் இல்ல. பிளஸ் நெறைய பேர் கேட்டது எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10 வருஷம் வொர்க் பண்ணியிருக்கேன் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல. நான் வந்து ஒரு 15 வருஷம், 20 வருஷம்லாம் வொர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு சில மார்க் வந்து அலோகேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? அத பத்தி எந்த ஒரு நியூ அப்டேட்டும் இல்ல. அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க் வந்து அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவாங்களா அப்படின்றத பத்தி யோசிக்க வேண்டாம். நெறைய பேர் வந்து டெட் எக்ஸாமே வந்து இதுக்கு மேல கேன்சல் பண்ணிடுவாங்களா? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தீங்க. டெட் எக்ஸாம் கண்டிப்பா கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்தேன்னா, இப்போ வந்து புதுசா தீர்மானம் போட்டிருக்காங்களே, அதனால வந்து டெட் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க, அப்படி மாரிலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலா அந்த தீர்மானத்துல நம்ம வந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்ரூவல்ல தான் வந்து பார்த்தோன்னா, இது வந்து இந்த டெட் எக்ஸாம் கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ்க்கு தேவையில்ல அப்படின்றத வந்து கொண்டு வரணுமே. இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இத வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஆக்சுவலா நீங்க வந்து என்ன விஷயத்த பத்தி வந்து கேட்கலாம் அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதிலா, இயர்லி ட்வைஸ் எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2 டெட் எக்ஸாம் வச்சுருங்க. ஓகேவா? 2 டெட் எக்ஸாம் 2 ஒரு வருஷத்துக்கு 2 டெட் எக்ஸாம் இல்லையா 3 டெட் எக்ஸாம் கூட நீங்க கேட்கலாம் தாராளமா. ஓகேவா? வந்து 4 மந்த் ஒன்ஸ் கூட இந்த டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா வலியுறுத்தலாம். இது பெஸ்ட். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 2 வாட்டி இல்ல 3 வாட்டி வைக்கிறாங்க அப்டின்னா, அதுல கண்டிப்பா ஒரு மெஜாரிட்டி கேண்டிடேட் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் ஈஸியா. அதுக்கு அடுத்தது ரிசல்ட்ட சீக்கிரமா பப்ளிஷ் பண்ண சொல்லணும். இந்த 2 விஷயம் பண்ணாலே டெட் எக்ஸாம்
கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஈஸியாவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குவாலிஃபைட் பண்ணிடலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாமே நீங்க எடுத்துருங்க. இத பத்திலாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஜஸ்ட் ஈஸியான விஷயம். சூப்பரான ப்ராசஸ். டெட் எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் இல்லன்னா த்ரைஸ் கண்டக்ட் பண்ண சொல்லுங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரைவில குடுக்க சொல்லுங்க. இந்த 2 விஷயம் மட்டும் வேணா பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பிஓ எக்ஸாம் வருமா? அதே மாரி எஸ்ஜிடி எக்ஸாம் வருமா? யுஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா? இந்த மாரி வந்து பார்த்துட்டா, அந்தந்த எக்ஸாம் கேண்டிடேட் ஒரு ஒண்ணா பதிவு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதுல பிஓ எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூ அப்டேஷன்ஸும் இப்போ வரைக்கும் இல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2027ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யுஜி டிஆர்பி எக்ஸாம் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட் அப்டேட். நியமன தேர்வு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்து பண்ணுவாங்களா அப்படின்னா, ரத்து பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது இருக்கிற மாதிரி, நியமன தேர்வும் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாரி ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றவங்களுக்கு யுஜி டிஆர்பி இல்லன்னா எஸ்ஜிடி இந்த மாதிரியான நடக்கிற நியமன தேர்வுல 100% நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட். நான் எஸ்டெட் நான் எழுதியிருக்கேன். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யுஜி டிஆர்பி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100% எலிஜிபிள் தான். உங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எழுத வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது நெறைய பேருக்கு இருக்கு இந்த டவுட். இந்த டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, காமனா நடக்கிற டெட் எக்ஸாம் வேற, ஸ்பெஷலா டெட் எக்ஸாம் நடக்கிறது வேற, அந்த மாரிலாம் நெனைக்க வேண்டாம். நார்மலா ஒரு டெட் எக்ஸாம் நீங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நியமன தேர்வு எழுதுறதுக்கு யாரா இருந்தாலுமே எலிஜிபிள். அது கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸா இருந்தாலும் பரவால்ல, பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் இருந்தாலும் பரவால்ல. யாரா இருந்தாலுமே ஒரு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு எழுதுறதுக்கு 100% எலிஜிபிள் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, மேஜரா நெறைய பேர் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ். இதுல இன்னொரு விஷயம், இந்த டெட் தீர்மானம். சட்டசபையில நடந்த டெட் விலக்கு. ஓகேவா? கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் வந்து சோ குடுத்திருக்காங்க இல்லையா? அந்த தீர்மானம் இது வந்து அ பாசிபிலிட்டீஸா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த டெட் எக்ஸாம் முழுவதுமா வந்து கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு நீக்கிடுவாங்களா அப்படின்னா, இது வந்து பாசிபிலிட்டீஸ் ரொம்பவே கம்மி தான். அதோட பெட்டர் சாய்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா, உங்களுடைய டெட் எக்ஸாம் நீங்க இதுவரைக்கும் எழுதல அப்படின்னா, டெட் எக்ஸாம் பத்தின நாலேட்ஜ நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. அந்த டெட் எக்ஸாம் எப்படி வந்து எழுதி நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 ஸ்டெப்ப வந்து நீங்க வந்து அடி எடுத்து வைங்க. அதே மாரி டெட் எக்ஸாம் இதுவரைக்கும் எழுதியிருந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நம்ம எதனால ஃபெயில் ஆனோம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அடுத்த வே ஆஃப் ஆர்டருக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. டெட் எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெட் எக்ஸாம் நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம்னு நெனைங்க. முடிஞ்சாக்கா டெட் எக்ஸாம் இயர்லி வந்து ட்வைஸ் இல்ல த்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி, டிஆர்பி போர்டு கூட நீங்க வந்து ஒரு அஃபிஷியலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லெட்டர் மூலியமாவோ, இல்ல ஃபோன் மூலியமாவோ நீங்க வந்து சொல்லி உங்களுடைய கோரிக்கைய நீங்க வந்து கொண்டு வரலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சாய்ஸ். இத வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ. வேற எதனா உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா கூட கமெண்ட் போடுங்க. நான் கண்டிப்பா அதுக்குமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தேங்க் யூ.